இது எல்லாமே அப்படின்னா தனுஷ் சார் வந்து அரசியலுக்கு வர போறாரா? என்னோட ஒரே இது என்னன்னா, எடுத்த உடனே எல்லாரும் வந்து டக்குன்னு ஒரு பொசிஷன் வந்துட முடியும். விஜய் சாருக்கு அமைஞ்ச ஒரு விஷயம், 34 வருஷமா அவர் வந்து மக்கள் மத்தியில் போய் உள்ள போயிட்டார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், நான் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே மக்கள் மத்தியில் வீட்டுக்கெல்லாம் போயிட்டேன். ஒரு வீட்டுக்கு நான் போயிட்டேன், அந்த வீட்டில் நான் இருக்கேன். அது பிறகு தான் நான் அரசியலுக்கு வரேன். இப்போ நம்ம போய் வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுக்கு போயிட்டு யார் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க வேலை எலெக்ஷன் நின்னீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது ஓட்டு. இப்போ பல பேர் சொல்ற விஷயமே பல பேருக்கு எம்எல்ஏ யாருன்னே தெரியாது, யார் ஜெயிச்சாங்கன்னே தெரியாது, யார் மினிஸ்டர்னே தெரியாது. அப்படின்ற ஒரு நிலைமையில இன்னைக்கு தாவேக்கா இன்னைக்கு வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு மனிதன் மேல இருக்கிற அந்த மாபெரும் நம்பிக்கை, அது எல்லாரும் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஒரு ரத்தன் பண்டிட் அவர்கள் வந்து ஆஸ்ட்ராலஜிலே சொல்றாரு, 2031 பாருங்க தளபதி விஜய் வெர்சஸ் தனுஷ் இருக்குது, வாய்ப்பு இருக்குன்றாரு. என்னடா இந்த மனுஷன் திடீர்னு இப்படி எல்லாம் போட்டு குண்டை போட்டாரு. அதாவது குண்டுன்னா திடீர்னு அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார், திடீர்னு இப்படி இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்லும் போது தனுஷாருக்கு நம்பிக்கை வந்துருமா இல்லையா? ஜனநாயகன் மூவி வந்து ரிலீஸ் ஆனது நல்ல வசூல் கொடுத்துரும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. 248 கோடியோ சம்திங் அவ்வளோதான் பாக்ஸ் ஆஃபீஸில் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதாவது பைரசி வந்துருச்சு, நாங்கள் 1,20,00,000 பேர் பார்த்தேன்னு போலீஸே சர்டிஃபை பண்ண ஒரு படம் இன்னைக்கு இவ்வளோ பேர் பார்த்து ஒரு 300-350 கோடி பண்ணுது, இல்லை 400 கோடி பண்ணுதுன்னா இதை விட சாதனை என்ன பண்ண முடியும்? வேற எந்த படமாக இருந்தாலும் சரி, வேற எந்த நடிகருடைய படமாக இருந்தாலும் இந்நேரம் வந்து வாஷ் அவுட். இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை ரிலீஸும் பண்ணியிருக்காருன்னா ஆட்செப்ட் து மேன். ஆனால் இவ்வளோ பெரிய கலெக்ஷனை வந்து மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா ஆட்செப்ட் து ஆடியன்ஸ். ஆனால் இதெல்லாம் அச்சீவ் பண்ணது ஒரு மனிதர்னா அது மிஸ்டர் தளபதி விஜய், நம்முடைய ஆனரபிள் சிஎம் திரு ஜோசப் விஜய் அவருக்கு ஆச்சு. ஓகே சார், அதாவது ஒரு ப்ரொடியூசரை தாண்டி ஒரு ஹியூமனாக ஸோ நிறைய பேர் மேலே ஒரு கேரோட ஒரு சூப்பரான வேலிட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ ரீசெண்டாக வந்து ஜனநாயகன் மூவி வந்து ரிலீஸ் ஆனது. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நல்ல வசூல் கொடுத்துரும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 248 கோடியோ சம்திங் அவ்வளோதான் பாக்ஸ் ஆஃபீஸில் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இந்த முன்னாடியே லீக் ஆனதுனால இப்படி ஒரு ட்ராபேக்கா, இல்லைனா இதில் அரசியல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுக்கலாம்? நீங்கள் வந்து கம்மியாக சொல்கிறீங்க. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து வெள்ளிக்கிழமை பேசிட்டு இருக்கோம். ஓகே, சனிக்கிழமைக்குள்ள ஒரு 300 கோடி. ஒரு திரைப்படம் வந்து லீக் ஆகி படம் வெளியாகிடுச்சு, 7 மாதம் டிலே ஆகிடுச்சு. இவ்வளோ பிரச்சனை நடுவில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து ஒரு படம் வெளியாகுது. ஃபஸ்ட்டு சென்சர் பண்ணும்போது யூஏ கொடுக்குறாங்க, அது பிறகு ஏ பண்ணுறாங்க ரிவைஸ் கமிட்டியில். இவ்வளோ தொலைவு பாதிக்கப்பட்ட ஒரு படம் இன்னைக்கு 300 கோடியை தாண்டுது. போகிற ஒரு வேகத்தில் 350-400 கோடியை டெஃபினட்டாக பண்ணோம் அப்படின்னு ட்ரெயினில் சொல்கிறாங்க. ஏன்னா அடுத்த வாரமாக பெரிய படம்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் மீடியம் படங்கள் தான். இந்த படத்துக்கான ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாக நிறைய பண்ணோம், ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து நல்லா பண்ணோம். அடுத்த வாரம் வந்து ஒரு மீடியமாக பண்ணோம். ஒரு எல்லாருமே அதாவது பைரசி வந்துடுச்சு, நாங்கள் 1,20,00,000 பேர் பார்த்தேன்னு போலீஸே சர்டிஃபை பண்ண ஒரு படம் இன்னைக்கு இவ்வளோ பேர் பார்த்து ஒரு 300-350 கோடி பண்ணுது, இல்லை 400 கோடி பண்ணுதுன்னா இதை விட சாதனை என்ன பண்ண முடியும்? ஓகே, வேற எந்த படமாக இருந்தாலும் சரி, வேற எந்த நடிகருடைய படமாக இருந்தாலும் இந்நேரம் வந்து வாஷ் அவுட் ஆகும். பைரசி வந்த படம் உங்களால் வந்து மக்கள் மத்தியில் ரீச்சே பண்ண முடியாது. அது மக்களே சொல்லுவாங்க, அதான் பார்த்துட்டுமே நம்ம எதுக்கு பார்க்கணும் இந்த படத்தை அப்படின்ற மனநிலை இருப்பாங்க. ஆனால் விஜய் சார் இஸ் அன் எமோஷன், பீப்புள் வாண்ட் டு see in the theater. எனக்கு செகண்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 600-700 தேட்டரில் அந்த படம் கண்டினியூ ஆகுது. எப்படி? பைரஸில் வந்த படம், 7 மாதம் டிலே ஆன படம், ஏ சர்டிஃபிகேட் படம் 600 தேட்டர் கண்டினியூ பண்ணுறாங்க செகண்ட் வீக்லனா எப்படி கண்டினியூ பண்ணுறாங்க? பிகாஸ் விஜய் சார்னாலே ஒரு எமோஷன். கண்டிப்பாக செகண்ட் வீக்லையும் பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தான் எல்லாரும் பண்ணுறாங்க. அதனால் இது எல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு கிடைச்ச கலெக்ஷன் தான் அந்த படத்தோட வெற்றியை நான் பார்க்குறேன். ஸோ அதில் கிடைச்ச பாசிட்டிவான விஷயம் பாருங்கள், இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை ரிலீஸும் பண்ணியிருக்காருன்னா ஆட்செப்ட் து மேன். ஆனால் இவ்வளோ பெரிய கலெக்ஷனை வந்து மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா ஆட்செப்ட் து ஆடியன்ஸ். ஆனால் இதெல்லாம் அச்சீவ் பண்ணது ஒரு மனிதர்னா அது மிஸ்டர் தளபதி விஜய், நம்முடைய ஆனரபிள் சிஎம் திரு ஜோசப் விஜய் அவருக்கு ஆட்செப்ட். ஓகே, நைஸ். ஏன்னா எல்லாருடைய ஆஸ்பெக்டும் வேறு மாதிரி இருக்கும். மேபி வந்து இந்த ஜனநாயகன் மூவி வந்து ஃப்ரெஷ்ஷாக லீக் ஆகாமல் வெளியாகி இருந்தது அப்படின்னா பிரமாதமாக பண்ணியிருக்கோம். எஸ், இதே ஜனவரி 9 இந்த படம் வெளியாகி இருந்ததுன்னா இந்த படம் 600-800 கோடி பண்ணியிருக்கலாம். ஓகே, சாதாரணமாக சர்வசாதாரணமாக பண்ணியிருக்கோம் அந்த லீவ் நாளில். யூஏ சர்டிஃபிகேட் அப்போ ஏ சர்டிஃபிகேட்லாம் இல்லை. ஆமாம், அப்போ இந்த படத்தில் நடந்தது எல்லாமே மிகப்பெரிய மாற்றங்கள். யூஏ சர்டிஃபிகேட் 16+ கொடுத்து அவங்க மெயிலெலாம் கொடுத்து. இப்போ சமீபத்தில் திரு கேவி வெங்கட் நாராயணா சார் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்த மெயில் 28 டிசம்பர் வந்த மெயில் வந்து யூஏ 16+ வந்திருக்கு. அதுக்கு பிறகு 3 நாள் கழிச்சு அது ஹோல்டுன்னு வருது. ஓகே, 5 தான் அவங்களுக்கு தெரிய வருது ஹோல்டுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை திருப்பி ரீசென்சர் பண்ணோம்னு சொல்லி ஜனவரி 5 சொல்கிறாங்க. அது வரையும் அவர் நம்பிட்டு இருந்தது என்னது, இந்த படத்துக்கு சென்சர் யூஏ 16+ நம்பிட்டு இருக்காரு. ஓகே, அப்போ யூஏ 16+ அப்போ சொன்ன மாதிரி வந்து வச்சுங்களேன், 5 சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்கன்னா 9 இந்த படம் வெளியாகி இருந்ததுன்னா என்ன மாதிரி ரெஸ்பான்ஸை கிடைச்சிருக்கும்?
எஸ். அப்போது அந்த படத்துக்கு நடந்தது எல்லாமே மிகப்பெரிய ஒரு சோதனை. கண்டிப்பா. ஆனால் அது அந்த சோதனைக்கு மத்தியில் விஜய் சார் வந்து மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சு இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாரு. அந்த சோதனைகள் கொடுத்த கடவுள் தான் அவருக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக கொடுத்துருக்காரு. ஓகே, பரவாயில்லப்பா, உனக்கு இவ்வளோ சோதனை கொடுத்துட்டேன், நீ சிஎம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு சினிமாவா அந்த தயாரிப்பாளர் என்ன வேதனை அனுபவிச்சிருப்பார். ஒரு 450 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண தயாரிப்பாளர் எவ்வளோ பெரிய மனவேதனையில் இருந்திருப்பார். அவர் வந்து சொல்கிறாரு, நான் அந்த 7 மாதமும் நான் கஷ்டப்பட்டது என்னோட மனசு. அந்த இன்டர்வியூவில் 90 மினிட்ஸ் இன்டர்வியூ நான் ஒரு வாக் போகும்போது 90 மினிட்ஸ் நான் வாக் பண்ணி கேட்டே இருந்தேன். அவருடைய பேச்சு வந்து எனக்கு வந்து என்ன மோட்டிவேட் பண்ணுச்சு, எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது வாழ்க்கையை பற்றி. நான் நினச்சி பார்த்தேன், என்னுடைய கஷ்டமெல்லாம் ஒன்றுமே இல்லை அவர் கஷ்டம் முன்னாடி. அவர் பட்ட கஷ்டம் 7 மாதம் பட்ட கஷ்டம். அவர் சொன்னார், தூக்கம் இல்லை, பல நாட்களுக்கு வந்து எந்த ஒரு, நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்குறாரு. எனக்கே இது நடக்கணும், ஏன் இது நடந்தது? ஒரு படம் வந்து சென்சர் கமிட்டி அப்ரூவல் பண்ண பிறகு இப்படி நடக்காது. இப்படி எவ்வளோ சொல்லும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எதுவுமே தெரியாமல் என்ன அடிக்கிறாங்க எல்லாரும். என்னை வந்து அடிக்கிறாங்கன்னா என்னை வந்து காயப்படுத்திகிட்டே இருக்காங்க, என் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்றாங்க. அது காரணம் என்னன்னு தெரியல. ஏதாவது காரணம் சொன்னாலும் ஓகே, சரி ரிவைசிங் கமிட்டி போனால் அங்கேயும் பதில் வர மாட்டேங்குது. அப்புறம் அடுத்தடுத்து காரணம் சொல்லி டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படிலாம் சொல்லும்போது நான் நினச்சி பார்ப்பேன், பரவாயில்ல, கடவுள் நம்மளை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வைக்கல, ஒரு அன்சர்டன் பொசிஷனில் வைக்கல. நம்மளுக்கு தெளிவாக தெரியுது என்ன நடக்குதுன்னு தெரியுது. அட்லீஸ்ட் அவருக்கு எதுவுமே தெரியாமல் ஒரு படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, இவ்வளோ பிரச்சனை நடுவில் அந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. என் படம் வெளியானதே சாதனையை பார்க்குறேன் இப்போ நான். அது பிறகு நடுவில் எனக்கு ஹார்ட் ப்ரோக்கன் வந்து என் படம் பைரஸில் லீக் ஆனது. அவர் சொன்னார், ஐ வாஸ் ஹார்ட் ப்ரோக்கன், அப்படியே ஷேக் ஆகிட்டேன் நான். என் படம் வந்து ஃபுல் படம் லீக் ஆகுதுன்னா நான் என்ன நினைக்கிறது, ஷார்ட்டட் அப்படின்றார். ஸோ நான் நினச்சி பார்த்தேன், நம்ம படம் மட்டும் ரிலீஸ் ஆயிருந்தால் என்ன ஆயிருக்கும் நம்மளுக்கு. ஓகே, அந்த மனுஷன் அதெல்லாம் தாங்கிட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அப்படியே போயிடலாம், கடந்து போயிடலாம். நினச்சி பாருங்கள், நீங்கள் ஒரு 5 கோடியில் எடுக்கிற ஒரு படம் இல்லை, 1 கோடியில் எடுத்த படம் பைரஸில் லீக் ஆயிருந்தால் என்ன இருப்பீங்க நீங்கள்? உங்கள் வாழ்வு என்ன ஆகிடும்? அது பிறகு உங்கள் படத்தை எவனா சீட்டு வேணாம் சார், அதுதான் எல்லாம் யூடியூப்பில் வந்துருச்சு, எல்லா இடத்துலையும் டெலிகிராமில் இருக்குது, எல்லாத்துலையும் இருக்குது, நான் எதுக்கு இந்த படத்தை வாங்கணும், முடிஞ்சு போச்சு. 450 கோடியில் எடுத்த படத்துக்கு வந்தால் இன்னும் பெரிய பிரச்சனை. அது நான் 1 கோடி படத்துக்கே நம்மளால் தூக்கம் வராதுன்னு, அவர் 450 கோடி படத்துக்கு எப்படி இருக்கும் அவருக்கு? ஸோ அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி ஒரு மனிதன் எல்லாத்தையும் கடந்து வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக என்னென்னா, இவ்வளோ இந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு. ஃபஸ்ட் வீக்கில் இவ்வளோ பெரிய கலெக்ஷன், இன்றைக்கி வந்து ஒரு 300 கோடியை தாண்டுது அந்த படம் அப்படின்னா, இதை தவிர நான் என்ன மக்கள் சந்தோஷம், அதாவது மக்களை வந்து தேங்க் பண்ண முடியும். மக்கள் எனக்கு கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே வாட் நெக்ஸ்ட்டுன்னு போக வேண்டியது தான். நோ பாயிண்ட் இன் டுவெல்லிங் ஆன் த பாஸ்ட் அப்படின்றார். இப்போது ஏன் எதுக்கு இதெல்லாம் நடந்தது எனக்கு அப்படிலாம் அதை பற்றி நினச்சி வருத்தப்படாமல் வாட் நெக்ஸ்ட், வாட் எல்ஸ், லெட்ஸ் கீப் மூவிங் அப்படின்றது. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போவோம். நம்மளுக்கு ரொம்ப ஈஸி, நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. நான் 2வது அதை போய் திருப்பி கேட்குறேன், என்னடா இது, நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நம்ம டிப்ரெஷனில் போயிட்டு வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு, இல்லைனா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டுருப்போம். ஆனால் அந்த மனுஷன் அதெல்லாம் தாங்கிட்டு, அவர் பெரிய பணக்காரர் அப்படிலாம் இல்லை, இஸ் ஆல்சோ கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காரு. வந்த மனிதருக்கு இவ்வளோ பெரிய சோதனை வரும்போது, ஸோ அந்த சோதனைகளை தாண்டி இன்றைக்கி இந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது விஜய் சாருக்காக கொடுக்குற அந்த ரெஸ்பெக்டாக நான் பார்க்குறேன். இன்றைக்கி ஜனநாயகன் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சுன்னா அது விஜய் சாருக்கு கொடுக்குற அந்த ஒரு பெரிய லவ் ஆஃப் த பீப்புள். இன்றைக்கி அந்த ப்ரொடியூசர் ஏதோ ஒரு வகையில் ஒரு 70-80% எடுத்துருவார். ஒரு 20% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லாஸ் ஆகலாம். ஆனால் அவர் ரொம்ப ஹாப்பி, என்னன்னா மொத்தமாக போச்சுன்னு நினச்சேன், அட்லீஸ்ட் எனக்கு இவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதுல அவர் திருப்தியாக இருக்கார், அவர் ஹாப்பியாக இருக்கார். அவ்வளோ ஸ்ட்ரகிளை தாண்டி வரும்போது கண்டிப்பாக அது இந்த பைரசினால டிஜிட்டல் டீல் வந்து ஒரு 120 கோடி ரூபாய் வியாபாரம் பண்ண டிஜிட்டல் டீலு 50% விலை குறையுது. 60 கோடி தான் வருதுன்றாங்க ட்ரேடில். இதெல்லாம் நீங்கள் சும்மா நினச்சி பாருங்களேன், நம்ம பண்ணி தான் என்ன இருக்கும். இமேஜினே பண்ண 120 கோடி அக்ரிமெண்ட்டு கையில், அது திடீர்னு வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நான் இன்னொரு கம்பெனி வந்து 60 கோடி தான் தரேன்னு சொன்னால் 60 கோடி எங்கே போகிறது? 60 கோடிக்கு அந்த மனிதர் எப்படி இதில் சமாளிச்சிருப்பார்? பைரசி ஒரு சைடில், இந்த சைடில் கேன்சலேஷன் ஆஃப் டீல்ஸு, அமௌண்ட்டு குறையுது, சேட்டலைட் வந்து பணத்தை ரீநெகோஷியேட் பண்ணோன்றாங்க. எப்படி ஒரு மனுஷன் தாங்குவார்? எல்லாத்தையும் தாங்கி வந்திருக்காரு. இல்லை, வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய எங்களுக்குலாம் வந்து ஜஸ்ட் அது ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா லீக்கான ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லைன்னா இவ்வளோ டேஸ் வந்து இத்தனை மந்த்ஸை தள்ளி போனதாக இருக்கட்டும், ஜஸ்ட் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அயன்மேன் சார், சீரியஸ்லி அயன்மேன் தான். அவங்க அவ்வளோ விஷயத்த ஸ்ட்ரகிள் பண்ணி வெளில வந்திருக்காங்க. இஸ் ரியலி an Iron Man. He is like a Superman அப்படி. எஸ், எனக்கு பொறுத்தவரைக்கும் கேவி வெங்கட்நாராயண சார் this is Superman. Superman is an inspiration for millions of people. அந்த வீடியோ பார்த்த பிறகு நான் அவருடைய ஃபேனாக மாறிட்டேன். எனக்கு பெரிய ஒரு ஹோப்பே கொடுத்தாரு. அந்த ஒரு 90 மினிட்ஸ் நான் கேட்கும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு.
அந்த மனுஷன் அனுபவிக்கிற பிரச்சனையில நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் வந்து 10% கூட இல்லைடா, விடுறா, அவரே சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு சந்தோஷமா, அதாவது கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துருக்காரு, நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்த மனிதராக வந்து இருக்காரு. அதுக்கு காரணம் மக்கள் கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸ் ஃபார் விஜய் சார். கண்டிப்பா உங்களுடைய ஸ்பீச்மே இன்னைக்கு நிறைய பேருக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும்னு நான் பிலீவ் பண்றேன் சார். கண்டிப்பா வாட் நெக்ஸ்ட்னு போய் தான் ஆகணும். வாழ்க்கையில வந்து நீங்க கடந்து வாழ்க்கையை வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சீங்கன்னா எதுவுமே இல்லை. வாட் நெக்ஸ்ட் தான் வாழ்க்கை. வாட் நெக்ஸ்ட், அது அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறோமோ அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். ஓகே, நம்ம ட்ரை பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகல, இட்ஸ் ஓகே, ஃபைன், எல்லா பிரச்சனையும் கடந்து வந்துட்டோம்ல. ஸோ இப்போ சினிமாவில் இப்போ ப்ரொடியூசராக இருக்கிறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி என்னால் தவிர்க்க முடியல. ஏன்னா தனுஷ் சார் வந்து அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு பேசின விஷயமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பேசின விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே அப்படின்னா தனுஷ் சார் வந்து அரசியலுக்கு வர போகிறாரா, விஜய் சாரை ஃபாலோ பண்ணுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு உங்களுடைய பதில் சார்? எனக்கு வருவாங்க தான் தோணுது. எல்லாமே சீரியஸாகவே பார்த்தீங்கன்னா அப்படி தானே பேசியிருக்காரு. நீங்கள் வந்து மேடையில் அவர் பேசுறது எல்லாமே அந்த தோனி அந்த ஃபேன்ஸ் கிட்ட அவர் பேசின எல்லாமே வந்து எனக்கு வர மாதிரி தான் தோணுது. அதில் தப்பும் இல்லையே, அவரும் இது ஒன்றும் இல்லைல்ல. இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கு. இப்போ விஷால் பலமுறை சொல்லியிருக்காரு அரசியல் வரப்போறேன்னு சொல்லியிருக்காரு. இது அரசியல் வரப்போறேன்னு சொல்றது எந்த வகையிலும் தவறே கிடையாது. அது வந்து ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். அவருக்கு வந்து நம்பிக்கை இருக்கு, தன் பேரில் நம்பிக்கை இருக்கு, தனக்கு நிறைய லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க, நம்புறாரு. அந்த நான் சொல்றது தனுஷ் சார், அவர் நம்புறாரு, அவர் நினைக்கிறாரு என்னால் வந்து ஒரு ஆர்கனைஸான ஒரு அமைப்பை உருவாக்க முடியும், அந்த அமைப்பு மூலமாக நான் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியும், இல்லைனா வந்து வரப்போகிற பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியும், எல்லா தொகுதி இல்லைனாலும் குறிப்பிட்ட சில தொகுதியில் நான் கண்டெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறார் போல இருக்கு. ஸோ வந்தால் நல்லது தானே, மோர் த பெரியர். இன்ஃபேக்ட் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியல் என்பது ஒரு ஓப்பன் களம் தான். அரசியல் தமிழ்நாடு அரசியல் கிட்டத்தட்ட ஒரு 200 பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு, 200 பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு. அதில் நம்ம ரெக்கக்னைஸ்டான ஒரு 15 பேர் வச்சிருப்போம். ஆனால் 185 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு. ஆரம்பிச்சவங்களாம் ஒரு ஒப்பில் தானே பண்ணுறாங்க, ஒரு நம்பிக்கையில் தானே பண்ணுறாங்க. அவங்கள நீங்கள் நம்பிக்கை குறைய சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து வி த லீடர்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது பொலிட்டிக்கல் பார்ட்டியை கன்வெர்ட் பண்ண போகிறாரு ஆகஸ்ட் மாதம். அப்போ இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வருது இல்லை. அண்ணாமலை யார் 5 வருஷம் முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? இல்லை 5-6 வருஷம் முன்னாடி உங்களுக்கு தெரியுமா யாருன்னு? எனக்கு தெரியாது. அவர் யாருன்னே தெரியாது. அவர் கர்நாடகாவில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவ்வளோதான். நீங்கள் அதை பற்றிலாம் கூகுள் பண்ணால் தான் தெரியும் நம்மளுக்கு. ஆனால் 5-6 வருஷத்துலேயே அவர் இன்னைக்கு வந்து எல்லாரும் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகிட்டு நான் உயிர் லீடர்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிறார். அதில் 25-30 லட்சம் பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, ஒரு 50 லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அவர் ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறார். அப்போ 5-6 வருஷத்தில் ஒருத்தரால் ஆரம்பிக்க முடியுதுன்னா, தனுஷ் சார் 24 வருஷம் சினிமாவில் இருக்காரு, இத்தனை தேசிய விருது வாங்கியிருக்காரு, மக்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகராக இருக்காரு, அவருக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. அவர் ஆசைப்படுறது தப்பு இல்லைல்ல? தப்பு இல்லை சார், வந்தாலும் நல்லதுதான். நான் அப்படிதான் சொல்கிறேன். இப்போ விஷால் அவருக்கு ஆசைப்பட்டாலும் தப்பு கிடையாது. என்னோட ஒரே இது என்னன்னா, எடுத்த உடனே எல்லாரும் வந்து டக்குன்னு ஒரு பொசிஷனுக்கு வந்துட முடியாது. அது விஜய் சாருக்கு அமைஞ்ச ஒரு விஷயம். அவருக்குன்னு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ரீச் இருக்கு. 33 வருஷமா 34 வருஷமா அவர் வந்து மக்கள் மத்தியில் போய் உள்ளே போயிட்டார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், நான் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே மக்கள் மத்தியில் வீட்டுக்கெல்லாம் போயிட்டேன், ஒரு வீட்டுக்கு நான் போயிட்டேன், அந்த வீட்டில் நான் இருக்கேன், அது பிறகு தான் நான் அரசியலுக்கு வரேன். இப்போ நம்ம போய் வீட்டுக்கிட்டே போக முடியாது. இப்போ வீட்டுக்கிட்ட போயிட்டு யார் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் காலி எலெக்ஷன் நின்னீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது ஓட்டு. இன்னைக்கு இத்தனை கான்ஸ்டியூன்சியில் அவர் வின் பண்ணியிருக்காருன்னா, தாவைக்கு வின் பண்ணியிருக்குன்னா அது ஒருத்தர் மனிதருக்காக, விஜய் சாருக்காக தான் எல்லாம் ஓட்டு போட்டாங்க, விசில் சின்னத்துக்காக போட்டாங்க, நாட் ஃபார் அ கேண்டிடேட். இன்ஃபேக்ட் பல பேர் சொல்கிற விஷயமே பல பேருக்கு எம்எல்ஏ யாருன்னே தெரியாது, யார் ஜெயிச்சாருன்னே தெரியாது, யார் மினிஸ்டர்னே தெரியாது. அப்படின்ற ஒரு நிலைமையில் இன்றைக்கி தாவைக்கா இன்றைக்கி வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு மனிதன் மேலே இருக்கிற அந்த மாபெரும் நம்பிக்கை, அது எல்லாரும் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அதே பொசிஷனை நான் அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாரும் மனதிலும் இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் பதில் நம்மக்கிட்ட இல்லை, மக்கள்கிட்ட தான் இருக்குது. மக்கள்கிட்ட இருக்குன்னு அந்த நடிகர் நம்பினாலோ, அவர் வந்து அதுக்காக நான் உழைக்கிறேன், சப்போஸ் இப்போ இல்லைனாலும் ஒரு 5 வருஷத்தில் நான் மக்கள் மனதில் போய் சேர்ந்துருவேன் என் திரைப்படங்கள் மூலமாக, அடுத்த கட்டமாக என்னுடைய உழைப்பு மூலமாக. உழைப்புன்னா நான் பண்ண போகிற விஷயங்கள், மக்களுக்கான போராட்டங்களோ மக்களுக்கான பல நலத்திட்டங்களோ நான் பண்ண போகிறதெல்லாம் என்னை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்துரும். அதனால் நான் வந்து அடுத்த கட்டமாக எலெக்ஷனில் வரணும்னு நினச்சேன்னா 2031 இல்லை 2036 எனக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நம்பினா கண்டிப்பாக வெல்கம். மோர் த மெரியர், இட் வில் பி ஆல்வேஸ் குட். ஒரு ரத்தன் பண்டிட் அவர்கள் வந்து ஆஸ்ட்ராலஜிலே சொல்கிறாரு, 2031 பாருங்க இட் வில் பி தளபதி விஜய் வெர்சஸ் தனுஷ் இருக்குது, வாய்ப்பு இருக்குன்றாரு. என்னடா இந்த மனுஷன் திடீர்னு இப்படிலாம் போட்டு குண்டை போட்டாரு. அதாவது குண்டுன்னா திடீர்னு அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார், திடீர்னு இப்படி இவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்லும் போது தனுஷ் சாருக்கு நம்பிக்கை வந்துருமா இல்லையா? அவர் தானே சொன்னார் விஜய் சார் வருவார்னு, வந்துட்டாரு. அதே மாதிரி அவர் சொல்றாரு நான் அடுத்த கட்டமாக அவருக்கு எதிர நிற்க முடியுன்றாருன்னா, அப்போ ஏன் தாராளமாக களத்தில் இறங்கலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சார் ரத்தன் பண்டிட் சொன்னதை நம்புங்க, அது சொல்றது அவ்வளோ பெரிய ஆஸ்ட்ராலஜி சொல்றாருன்னா அப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்தா நல்லது தான், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு பிரச்சனைனா மக்களை பொறுத்தவரைன்னா யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து
இவர் தான் தன்னை ரூல் பண்ணோம், அவர் தான் தன்னை ரூல் பண்ணோம் மக்கள் என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. மக்களை பொறுத்தவரையும் எங்களுக்கு நல்லது பண்ணால் யாருனாலும் ஓகே. எங்களுக்கு என்ன பண்ணோம், எங்களுக்கு தேவை என்ன, அடிப்படை தேவை என்ன, எஜுகேஷன் வேணும், மெடிக்கல் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், வாய்ப்புகள் வேணும். அதாவது ஜாப் வாய்ப்புகளும் பிஸ்னஸ் வாய்ப்புகளும் அதெல்லாம் வேணும். அவ்வளோதானே. எனக்கு இவ்வளோதான். மெடிக்கலும் எஜுகேஷனும் ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொடுத்துட்டிங்கன்னா நான் உங்களை டெவலப் பண்ண மாட்டேன். எனக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனக்கு தண்ணி வருது, எனக்கு எலக்ட்ரிசிட்டி வருது த்ரூ அவுட் த இயர், எந்த பிரச்சனையும் இல்லை, பவர் கட் இல்லை, வாட்டர் கட் இல்லை, டேக்ஸ் பெருசாக சார்ஜ் பண்ணல, எனக்கு நிறைய எக்ஸ்பென்சிவ் வைக்கல, நீங்கள் ரோடு நல்லா போட்டிருக்கீங்க, எங்கனாலும் நான் ரோட்டில் அழகாக போக முடியும், ப்ளஸ் எனக்கான மெடிக்கல் இமீடியட்டாக கிடைக்குது கம்மியான காஸ்ட்டில், எனக்கு எஜுகேஷன் ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் கிடைக்குது, என் குழந்தை நல்லா படிக்க முடியுது. யார் ரூல் பண்ணால் எனக்கு ஓகே. கண்டிப்பாக இவர் தான் ரூல் பண்ணுற யார் எப்போ ஃபிக்ஸாக இருக்குமா? நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு யார் ரூல் பண்ணாலும் எனக்கு ஓகேப்பா, எனக்கு இது மட்டும் பேசிக்காக டேக் கேர் பண்ணு, நீ பண்ணனா ஓகே. நான் சப்சிடிலாம் எதிர்பார்க்கல, நீ எனக்கு வந்து காசு கொடுக்கணும், மாதம் மாதம் எனக்கு கொடு, அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. நான் சம்பாதிக்கிற அமௌண்ட்டில் என் குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடு, நான் சம்பாதிக்கிற காசில் எனக்கான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கொடு, நான் சம்பாதிக்கிற காசில் நான் மெடிக்கல் ஃபெசிலிட்டி அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடு. இதுதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இதை கொடுக்குற யார் ரூல் பண்ணாலும் மக்களை பொறுத்தவரையும் கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இவங்க எல்லாருமே அரசியல் வராங்க அப்படின்றா சினிமா துறை அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிடும் இல்லையா? இப்போ விஜய் சார் வந்து சினிமா வேண்டான்ட்டு வந்துட்டாங்க. அடுத்து அஜித் சார் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பிஸியாக கார் ரேஸ் பக்கமாக போயிட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், இப்போ தீபாவளியோ பொங்கலோ வந்தால் ஒன்று தளபதி தலை இவங்களுடைய ஃபேன்ஸ் தான் அதிகமாக தேட்டர்ஸ் போவாங்க, கலெக்ஷன் வைஸும் அவங்களோட மூவிஸ் தான் அதிகமாக வரும். அப்படின்றப்போ இவங்க 2 பேருமே வந்து சினிமா விட்டு ஓரமாக போகிறது அப்படின்றது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? அரசியலில் கிட்டத்தட்ட வந்து 65 வருட காலம் வந்து திமுக அதிமுக, திமுக அதிமுக, திடீர்னு வந்து தாவேக்கா வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்குது. ஏதாவது பிரச்சனை வந்ததா தமிழ்நாட்டுக்கு? சினிமா அப்படிதான். யாரையும் நம்பி ஒரு தமிழகமே இல்லை அப்படின்னும் போது சினிமா அப்படி இவங்கள நம்பி தான் அவங்கள நம்பி தான் கிடையாது. இது வந்து எப்படின்னா கிணத்துல போடுற கல் மாதிரி. இப்போ கிணத்துல நீ கல்லை தூக்கி போட்டிங்க வச்சுங்களேன், கொஞ்சம் நேரம் ஸ்பிளாஷ் இருக்கும், அது பிறகு என்ன ஆகும், கல் உள்ள போய் செட்டில் ஆகிடும், திருப்பி கிணறு சைலண்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் உலகம். நம்ம இருக்கிற வரையும் நம்ம ஒரு ஸ்பிளாஷ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ நான் இருக்கிற வரையும் ஒரு ஸ்பிளாஷ் பண்ணலை வச்சுக்கோங்களேன், நான் இதை இன்டர்வியூ கொடுக்குறேன், ஏதோ ரீச் பண்ணேன், நான் இல்லைன்னா அது போய்ட்டு அடுத்த கட்டம் இன்னொருத்தர் கொடுப்பாரு, அது மாதிரி போயிட்டே இருக்கும். உலகம் அப்படி தான். இந்த பார்ட்டி இல்லைன்னா தமிழகமே இல்லை அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லையே. இப்போ இந்த 2 ரூலிங் பார்ட்டி இல்லைன்னா தமிழகத்தை யாரும் ரூல் பண்ண முடியாதுன்னு இல்லவே இல்லை. இந்த கடந்த 12 வருஷமாக காங்கிரஸ் பல வருஷங்கள் ஆண்டுட்டு இருந்தது ஆல் இண்டியாவை. திடீர்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி ரூல் பண்ணிட்டு இருக்கு. அதனால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா இந்தியாவுக்கு? இந்தியா பாட்டு க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி 2 பேருமே இல்லாமல் திமுக அதிமுக இல்லாமல் திடீர்னு தாவேக்கா வந்து கடந்த 2 மாதங்களாக ஸ்டேட் நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்போ மக்களுக்கு என்ன இருக்கும்? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அது பாட்டு நடந்துட்டு தான் இருக்கும். இந்த உலகம் நடந்துட்டு தான் இருக்கும். உலகம் வந்து அது போக்கில் போயிட்டுருக்கும். சினிமா அப்படி தான். சினிமா அதுக்கான ரிப்ளேஸ்மெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும். திடீர்னு ஒரு பிரதீப் ரங்கநாதன் வருவார், திடீர்னு ஒரு கென் கருணாஸ் வருவார், திடீர்னு வந்து ஒரு கவின் வருவார், திடீர்னு ஒரு ரியோராஜ் வருவார், திடீர்னு இன்னொரு முக்கியமான நடிகர் வருவார். அவர் வந்து அடுத்த கட்டம் வந்து அந்த இடத்துக்கு ஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க. சினிமா எப்பவுமே அதுக்கான இடத்த அதுவே ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும். இவர் போனார்னா இன்னொருத்தர் ஃபில் பண்ணுவார். அது யார் ஃபில் பண்ணுவாங்கன்றது காலம் பதில் சொல்லும். நம்ம இப்போவே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். அது ஏன்னா திடீர்னு யார் கென் கருணாஸ் வருவார், திடீர்னு அவர் வந்து ஒரு பாப்புலர் நடிகராக மாறுவார்னு யாராவது எதிர்பார்த்தீங்களா? திடீர்னு பிரதீப் ரங்கநாதன் வந்து சிம்பிளாக கேட்குறேன், 2020 நினைச்சிங்களா பிரதீப் ரங்கநாதன் will be one of the டாப் ஆக்டர்னு? 6 வருஷம் முன்னாடி நினைச்சிங்களா? ஒரு லவ் டுடே அவர் அப்படியே புரட்டி போடுது. அடுத்து டிராகன் எங்கோ கொண்டு போய் நிறுத்துது. அடுத்ததாக வந்து டியூட்லேருந்து அவர் எஸ்டாப்ளிஷ் ஹீரோ மாறுறாரு. எப்படி? ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். அதனால் வந்து இவர் தான் அவர் இல்லைன்னா இவர் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரி மொத்தமாக அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவர் இருந்தால் நல்லாயிருக்கும், யார் இருந்தாலும் நல்லாயிருக்கும், யார் இல்லைனாலும் நல்லாயிருக்கும், இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். இண்டஸ்ட்ரி பட் அது போயிட்டே இருக்கும். அதுக்கான ரிப்ளேஸ்மெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும். யார் அப்படி இப்படி ஒதுக்குறாங்கன்னா இன்னொருத்தர் வந்து அப்படியே அந்த பொசிஷன் வந்துடுவார். அரசியலில் எப்படி ஒரு மாற்றம் வரும்போது அரசியல் களம் எப்படி அக்செப்ட் பண்ணப்பட்டதோ, எப்படி மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்களோ, அதே மாதிரி சினிமா களமும் அதே மாதிரி தான். எல்லா துறையும் அப்படி தான். இவர் இல்லைன்னா இண்டஸ்ட்ரியே இல்லை, இவர் இல்லைன்னா இந்த இண்டஸ்ட்ரி இல்லை, இவர் இல்லைன்னா இந்த துறை இல்லை, அப்படிலாம் என்றைக்குமே உலகமே கிடையாது. இவங்க இல்லைன்னா பொலிட்டிக்கல் ஒரு பெரிய கேப் வந்துடும், ஒரு பெரிய வேக்கம் வந்துடும், அதெல்லாம் கிடையாது. நான் பார்த்த வரையும் இந்த உலகத்தில் பார்த்துட்டே இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த சினிமா துறை அரசியல் துறையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி இருப்போம், போயிட்டே இருக்கும். ஆனால் அது பாட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும், உலகம் மூவ் ஆகிட்டே இருக்கும். கவலைப்படணும். ஸோ கம்பேர் பண்ண வேண்டான்ட்டீங்க. ஆனாலும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இல்லை கம்பேர் பண்ணிங்கன்னா தான் நம்ம தான் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே போயிடும். எஸ். அப்படி இல்லாமல் இது ஓப்பன் உலகம். இது உலகம் வந்து ஓப்பனான ஒரு உலகம். இந்த உலகத்தில் வந்து யாருனாலும் திடீர்னு பாப்புலர் ஆகலாம், யாருனாலும் திடீர்னு ஜெயிச்சு வரலாம். இன்றைக்கி ஒரு 35 மினிஸ்டர் வந்திருக்காங்கன்னா 35 மினிஸ்டர் யாருமே நம்மளுக்கு தெரியாத ஆளுங்க. இன்றைக்கி திடீர்னு அவங்களாம் 5 வருஷம் கழிச்சு முக்கியமான மினிஸ்டர் மாறிடலாம், முக்கியமான ஒரு நபர்களாக மாறிடலாம் அரசியல் துறையில். யார் கண்டா?
அப்போது யாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைச்சா போகிறோம், அவங்களாம் ஜெயிக்க முடியும், அவங்களாம் வந்து அடுத்த கட்டம் போக முடியுன்றது தான் உலகம் நம்மளுக்கு கொடுக்குற வாய்ப்பு. நம்மளும் பெரிய ஆளா இல்லலாம், நீங்களும் பெரிய ஆளா இல்லலாம். திடீர்னு ஒரு நடிகை வந்து பார்த்தீங்கன்னா, எங்கே தான் கயாட லோகர் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க 2 வயசுல. திடீர்னு பார்த்தா எல்லாருமே கேட்குறாங்க என்ன கால் பண்ணி, சார் கயாட லோகர் டேட் கிடைக்குமா, யாராவது கான்டாக்ட் கிடைக்குமா, அவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம், படத்தில் வந்து ப்ளஸ்ஸாக மாறும். கயாட லோகர் நடிச்சதுனா இதே முறையில் ஒரு பெரிய அட்ராக்ஷன் வந்திருக்கு. திடீர்னு பிரீத்தி முகுந்தன் வந்து இன்றைக்கி முக்கியமான ஹீரோனாக மாறுறாங்க 2 படத்தில். ஒரு பிளாஸ்ட்டு, ஒரு இதே முறையில். பிரீத்தி முகுந்தன் 3 வருஷம் முன்னாடி 3 படம் முன்னாடி தெரியுமா உங்களுக்கு? எப்பாவது கண்டுக்கிட்டீங்களா? ஆனால் இன்றைக்கி 2 படம் பிறகு நம்ம பிரீத்தி முகுந்தனை முக்கியமான ஹீரோயினாக பார்க்குறோம். மமிதா பைஜு நாங்கள் அறிமுகப்படுத்தும் போது, நான் வந்து ஸ்டுடியோவில் இருக்கும்போது ரெபல் படத்தில் ஹீரோயின். ரெபல் படத்தில் ஜி பிரகாஷ் அவரோட சேர்ந்து அந்த மாதிரி அவங்க நடித்தாங்க மமிதா பைஜு. அவங்க ப்ரொமோஷன் ரொம்ப சாதாரணமாக அந்த பொண்ணை வந்துட்டு போகும். ஓகே, ப்ரொமோஷன்லாம் வந்தது, நான் கூட இருந்தேன். நான் பெருசாக இது பண்ணல. அதாவது இவங்க பெரிய ஹீரோயினாக வந்துடுவாங்கன்னு நான் நினச்சேன். அந்த டைம்லலாம் பொய் சொல்ல விரும்பல. நான் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு நான் டைரக்டர் கேட்டேன். ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னா, இல்லை சார் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் தேவைப்படுது. சிம்பிளானா நான் சொல்கிறது அழகு சார்ந்து இல்லை, ரொம்ப ஓம்லியா ரொம்ப சிம்பிளாக இருக்கே இந்த பொண்ணு அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை சார் இந்த படத்தில் அவ்வளோதான் ரூலு, அதுக்காக அந்த பொண்ணை நான் பிக்கப் பண்ணேன், அந்த படத்தில் பார்த்தேன் அப்படி பிக்கப் பண்ணேன். அந்த படம் நாங்கள் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே பிரேமல் படம் வருது. பிரேமில் அந்த பொண்ணை பெரிய ஹிட் ஆக்குது. அடுத்த கட்டமாக பார்த்தா 5 பெரிய டாப் ஹீரோ அந்த படம் நடிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு 5 டாப் ஹீரோ கூட நடிக்குது. அங்கே சூர்யா சார் நடிக்குது, இங்கே விஜய் சார் நடிக்குது, இங்கே இது நடிக்குது, எங்கே போய் நிற்குது, டப்பு டப்பு டப்புன்னு அங்கே போய் நிற்குது. எப்படி எதிர்பார்த்தாங்களா யாராவது? எனக்கு வந்து மமிதா பைஜு இஸ் ஒன் ஆஃப் த டாப் ஹீரோயின்ஸாக தமிழ் சினிமாவில் இருக்காங்க, தமிழ் சினிமாவில், சவுத் சினிமாவில். அப்போது சினிமா என்பது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி உலகம். அரசியல் வந்து ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி உலகம். இவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும், அவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கின்ற மனநிலை இருந்தால் தான் நீங்கள் கம்பேரிசன் கேம்லையோ அவரை ரிப்ளேஸ் பண்ணுவாரா, இவரை ரிப்ளேஸ் பண்ணுவாருன்ற மனநிலைலாம் வரும். இது வந்து ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி உலகத்தில் யாருனாலும் திடீர்னு வந்து பெரிய அளவலாம். அதனால் யார் வருவாங்கன்றதை காலம் சொல்லும்.